சின்ன தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அபிராமி நாச்சர் சின்ன தம்பி கிட்ட வந்து, சின்ன தம்பி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பணையம் வச்சிருக்கேடா. சொல்லுடா, ஏன்டா நீ இதை பண்ண? சாப்பாட்டுல யாருடா மருந்து கலந்தா? உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது? சொல்லு சின்ன தம்பி, சொல்லு. ஊர் மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்ய யாருடா தோன்றா? தயவு செஞ்சு சொல்லுடா, அவங்களை சுட்டு பொசுக்கிடுறா அப்படின்னு அபிராமி நாச்சர் சொல்றாங்க. அதுக்கு சின்ன தம்பி, ஆமாம்மா விடுங்கம்மா, அதுதான் நான் உழைச்சிட்டேங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்கம்மா, அதுதாம்மா எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்றான். என்ன, அப்படியே விட்டுறதா? அப்ப இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அப்ப நீதான் விஷம் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் அம்மாவோட குடும்பத்தாளுங்க சின்ன தம்பி மேல பழிய போடுறாங்க. ஐயோ ஐயா, அப்படி இல்லையா, எனக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுயா. சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு எனக்கு ஒரு பொண்ணுதான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சின்ன தம்பி சொல்றான். என்ன பொண்ணா? யாருது அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் அம்மா கேக்குறாங்க. அம்மா இல்லம்மா, அதை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்லவே இல்லை. சின்ன தம்பி, இப்ப நீ சொல்றியா இல்லையா, அம்மா கேக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் அம்மா கோவமா பேசுறாங்க. அதுக்கு சின்ன தம்பி, அம்மா நான் எல்லாம் சொல்றேம்மா, ஒரு நிமிஷம் நம்ம வீட்டாளுங்களை வெளியே போயிருக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் அம்மா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு கோவமா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களையா வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு நாச்சியார் அம்மா குடும்பத்தாளர் கேக்குறாங்க. வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கோவமா நாச்சியார் அம்மா கத்துனோடனே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சின்ன தம்பி விஷயத்த காட்ட சொன்னது சிவகாமி தாங்கிற விஷயத்த சொல்லிடுறா. அபிராமியால அந்த விஷயத்த நம்பவே முடியல. சிவகாமி அப்படிலாம் பண்ண மாட்டாளே, எனக்கும் அவளுக்கும் சின்ன சின்ன போட்டி பொறாம இருக்கு. ஆனா ஊர் மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து மக்களுக்கு கொண்டு நினைக்கிற அளவுக்கு சிவகாமி மோசமானவ கிடையாதுப்பா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அம்மா இல்லம்மா, சிவகாமி அம்மாவோட பொண்ணு காயத்ரி தான் வந்து எங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சின்ன தம்பி அபிராமி கிட்ட சொல்றான். அபிராமி கோவமா துப்பாக்கி எடுத்துட்டு போறான். அபிராமிய சுடுவாளா சுட மாட்டாளாங்கிறது ப்ரோமோவை நாளை வீடியோல பார்க்கலாம்.